தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். நம்ம சொல்லி வாய மூடலை. இபிஎஸ் டேஞ்சரில் இருக்காரு, அபாயத்தில் இருக்காரு. பாஜகவோட ரேடாரில் ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் தான் இருக்காங்க. எப்படியாவது பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டே காங்கிரஸுக்கு 25 சீட்டு கொடுத்து பாராளுமன்ற தேர்தலில் வேட்டு வைக்கிறதுக்காக தயாராகிட்டு இருந்த எடப்பாடி அவர்களை மோடி இனிமேலும் நம்புறதுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து இனிமேல் நம்ம அந்த அளவுக்கு நம்புறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. எப்போவுமே ஒரு சந்தேக கண்ணோட சந்தேக பார்வையோட தான் இபிஎஸ் அணுவாங்கங்கிற நம்ம பார்வை வந்து உண்மையாக இருக்குன்றதான் பார்க்கணும். செங்கோட்டையன் அவர்கள் வந்து கலகக்குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காரு. 5ஆம் தேதி நிலைப்பாட்டை சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு அதிகமாக இல்லாத ஒரு எடப்பாடி அவர்களின் சொந்த சமூகத்திலே இருக்கிற ஒரு ஆள். அதனால அவர் வெளியே வரும்போது எடப்பாடி அவர்களின் தலைமை கொஞ்சம் மங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமூகத்தினரிடையே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உருவாகி வருது. ஏன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு அந்த ஒரு கலநரலம் இது வரைக்கும் தெரிய வந்திருக்கும். அதுக்கு ஒரு சான்று என்ன அப்படின்னா, திரு பெங்களூர் புகழேந்தி அவர் வந்து ஜெயலலிதாவின் ரொம்ப விசுவாசியாக இருந்தவர். அவரே ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த கருத்து நம்ம சொல்லி வந்த கருத்து தான். நம்மளோட அரசியல் பார்வை இந்த ப்ளூ பிரிண்ட் 26 நோக்கி எப்படி நகர்ந்து போகிறதுங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கணித்து கரெக்டாக அரசியல் நிகழ்வுகளை வைத்து கணித்து சொல்லும் போது இந்த மாதிரி கள அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய கருத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு சரியான பாதையில் போகிறோமா இல்லையா, நம்ம கணிப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வேலிடேட் பண்ணிக்க முடியும். அதில் அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதே நிலைமையில அதிமுக தொடர்ந்துச்சு அப்படின்னா அதிமுகக்கும் நாம் தமிழருக்கும் தான் ஒரு போட்டி வருமே தவிர அதிமுகக்கும் திமுகக்கும் போட்டி இருக்காது. அதிமுக கவுத்துட்டு நாம் தமிழர் கட்சி அதிமுகவின் இடத்தை கைப்பற்றும். எதிர்கட்சி அரசியல்னா இப்போ அதிமுகன்ற இருக்கிற இடத்துல எதிர்கட்சி அரசியல்னா நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து சேரும், நிலைப்பாட்டுக்கு வந்து சேரும்னு அதிமுக காரர் சொல்லியிருக்காரு. நம்ம சொல்லலை. நம்மளாவது இவன் ஏதோ அசைப்போடுவான், இல்லை வெளியே இருந்து பேசுவான், இவனுக்கு இதில் என்ன ஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் யோசிக்கலாம்னா, அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கள அரசியல்வாதி வந்து இந்த நிலைமையை சொல்கிறார் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசி புரிந்து ஆராய்ந்து தான் நம்ம பார்வை முன்வைக்கிறோம். அதுக்குண்டான சான்று தான் இது. கடைசியாக இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த மாதிரி உலகம் முழுக்க வந்து கணேஷ் சதுர்த்தி கொண்டாடினாங்க, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினாங்க. நம்ம யூஎஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கணேச சதுர்த்தி வந்து இவ்வளவு லவுடா கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாடுகளில் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லவுடா நீங்கள் போறீங்களோ, அதே எவ்வளோ சத்தமாக நீங்கள் இதை கொண்டாடுறீங்களோ, வெளியே பரப்புரை மாதிரி எடுத்துகிட்டு போறீங்களோ, அந்த அளவுக்கு உள்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற மக்களிடையே நம்ம வந்து ஒரு இன்ட்ரூடராக தெரியும், நம்ம ஒரு ஆபத்தாக தெரியும். அது வருங்கால சந்ததியினருக்கு பெரிய ஆபத்தாக முடியும். வாழ்க வளம்.